இயற்கையோட பலதரப்பட்ட எமோஷன்ஸ் பத்தி நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கோம். இயற்கையோட எமோஷன்ஸ் பத்தி நம்ம பேசினதே இல்லைல்ல. இப்போ நேபாளில நடந்த இந்த விஷயம் இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்லயும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது அத்தனையுமே இயற்கை மனிதர்கள் மீது காட்டுற ஒரு பெரும் கோபமா தான் நான் பார்க்கிறேன். மனிதர்கள் அந்த அளவுக்கு இயற்கையை நாசப்படுத்தினதோட விளைவு தான் இந்த பெரிய கோபம். 2026 ஏப்ரலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் எல் நினோ அப்படின்ட்டு. எல் நினோனா அதிகப்படியான வெப்பம் பசிபிக் பெருங்கடல்ல இருக்கும். இதனால இமயமலையில இருக்கிற நிறைய ஐஸ் கட்டிகள்லாம் அப்படியே உருக ஆரம்பிக்கும். இதனால வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்க பார்க்க போறதெல்லாம் ஏற்கனவே எல் நினோ சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அது வந்து லானினோ. இந்த வருஷம் லானினோ இல்ல. இந்த ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கும் ரொம்ப அதிக நாட்கள்லாம் இல்ல. இயற்கையை எந்த அளவுக்கு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏற்காடுல நிறைய நீங்க பார்த்துருக்கலாம், முடவாட்டு கல்னு கிடைக்கும். அது இயற்கையாவே பாறைகள்ல வளரக்கூடியது. அதை எடுக்கிறேன்ற பேர்ல பாறைகள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு பல டன் கணக்குல அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால பாறைகளோட அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதனால மண்ணுக்கும் பாறைக்குமான ஒரு இடைவெளி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இது இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த காட்டுல மண் சரிவு அதிகமாக இருக்கும். கேரளாவில் வயநாடுல போன வருஷம் எப்படி ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி காடுகளை மறைமுகமா மக்கள் அழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. மக்கள் எல்லாரும் இப்போ ரொம்ப சுயநலவாதிகளா இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்த சந்தர்ப்பத்துல வாழ்ந்தா போதும், அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த இயற்கையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதையே மறந்துட்டாங்க. உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்கனாலே அது ஒரு பெரிய மாற்றமா மாறும். நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ற சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, எப்பவுமே துணி பை கையில வச்சிருப்பேன், என்னோட பைக்ல வச்சிருப்பேன். கடைக்கு போனால் பிளாஸ்டிக் கவரில் போட்டு வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு சில சமயம் வீட்டில் பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் கூட அதை எத்தனை தடவை நம்ம ரீயூஸ் பண்ண முடியுமோ ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வீடுகளில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டோம்னா ஒரு நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி அடுத்ததாக நான் வெளியில் பார்க்குற ஒரு விஷயம், நான் நிறைய மலை சார்ந்த இடங்களுக்கும் ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் நான் பார்க்குறேன், அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வர்றவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. டைப்பரை அப்படியே கழட்டி பொது இடத்துல அப்படியே வீசிட்டு வந்துடுறாங்க. ட்ரெயின்ல இருந்து அந்த காடு மலை எல்லா இடத்துலையும் வீசிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரியான நாப்கினை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது நீங்கள் டஸ்ட்பினாக பார்த்து போடுங்க. நிறைய மலை கோவில்கள்லாம் போனீங்கன்னா கூட இதே மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டியை யாருமே கையில் எடுத்துக்கிறதே இல்லை. அதே மாதிரி பெண்கள் நாப்கின் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மென்சுரல் கப் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், பழகிடுச்சுன்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியான நாப்கின்லாம் மனிதர்களுக்கு எவ்வளோ கெட்டதோ அதே மாதிரி நம்ம மண்ணுக்கும் அது கெட்டது.